திருப்பலி எழுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் எழுத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருமணமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உண்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளாய் இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாய் இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திய அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. பிரிவு 10 அருள்வாக்குகள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தாள். அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியாள் ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணியில் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
விருந்தோம்பலை பற்றி அருமையான தொடக்க முறையில் ஆசிரியர் அமுதவர்கள் சிறப்பாக வாசித்தார். நமது பண்பாட்டில், தமிழக பண்பாட்டில், தமிழர் பண்பாட்டில் திருவள்ளுவருடைய அறநெறியின் ஒரு அங்கமாக அருமையாக சொல்லப்பட்டு இதை வார்த்தைக்குள்ளே நம்மை அழைத்தார். விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். விருந்தோம்பல் என்பதில் முதல் அங்கமாக இருப்பது என்ன? முதலில் நல்ல மனுஷனுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, உறவினர்கள் வந்தாலும் சரி, பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள் வந்தாலும் சரி, சாதாரண மக்கள் வந்தாலும் சரி, அறியாதவர்கள் வந்தாலும் சரி, நம்மை நோக்கி வருகிற பொழுது அவர்களை வரவேற்கின்ற மனநிலை மிக அவசியமான. அது தமிழருடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல, அகில உலக கலாச்சாரத்திலே இருப்பதை நாம் அறிவோம். இயேசுடைய காலத்திலேயே யூதர்களுடைய பண்பாட்டிலும் இது சிறந்த ஒரு அங்கமாக, மிக அருமையான ஒரு குணமாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில நமக்கு எடுத்து சொல்கிறார். அதைத்தான் திருத்தூதர்களுக்கு, தம் சீடர்களுக்கு கற்பிக்கிறார். கற்பிக்கின்ற வேளையில இன்றைக்கு பார்த்தால் இயேசு சாமி ஊருக்கு போறார். எருசலேமுக்கு போகிறார். போற வழியில பெத்தானியா என்ற ஊர் தான் இன்றைக்கு நற்செய்தியாளர் ஒவ்வொரு ஊருக்கு சென்றார் அப்படின்னு லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். அந்த ஊர் வேற ஒரு ஊர் இல்லை, பெத்தானியா. தன்னுடைய நண்பர் லாசர் வாழ்ந்த ஊர். அவருடைய சகோதரிகள் தான் மார்த்தாள், மரியாள். லூக்கா நற்செய்தியாளர் சிறப்பாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். முன்னாடி போயிருக்காரா ஆண்டவர் தெரியல. இது முதல் முறையா இருக்கலாம். அதனாலதான் நற்செய்தியாளர் லூக்கா இப்படி சொல்கிறார். ஒரு ஊருக்கு அடைந்தார், ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தாள். எப்படி வரவேற்றார்? மகிழ்ச்சியோடு வரவேற்றார். ஏற்கனவே மார்த்தா பெத்தானியாவுக்கு இந்த ஆண்டவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும், கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர் வருகிறார் என்ற அந்த மகிழ்ச்சியிலே அவரை வரவேற்கிறார். லாசர் கூட சொல்லியிருக்கலாம், அவருடைய நண்பர், அவருடைய சகோதரிகள் சொல்லியிருக்கலாம். அவர் வந்தவுடனே வரவேற்கின்றார், மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார். வரவேற்று நம்ம ஊரில் செய்கிறது மாதிரி, எல்லா ஊரில் செய்கிறது மாதிரி வந்தோட என்ன செய்வோம்? சாப்பிட்றீங்களா, காற்று குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, அப்படியே எல்லாம் சாப்பிட்டு வந்தால் கூட முதல்ல தண்ணி கொடுப்போம். ஒரு செம்பு நிறையா தண்ணி குடிப்போமா? தண்ணி கொடுப்போம், வழக்கமாக கொடுப்போம். இந்த விருந்தோம்பலில் முதல் அடையாளம் தண்ணி கொடுப்போம். பசிச்சவங்க கூட சாப்பிட்டு, நிறைய சாப்பிட்டு வந்த கூட என்ன செய்வாங்க? வாங்கி அதற்கு முடங்கு குடிச்சிட்டு கொடுப்போம். ஏன்? விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி, நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் விதமாக இருவருமே, விருந்தோம்பலை தருபவரும் விருந்தோம்பலை பெறுபவரும் செய்கின்ற ஒரு அடையாளம் தான் அந்த அடையாளம். நம்ம பண்பாட்டிலே நிறைய இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பண்பாட்டில் அவர் இயேசு வந்தவுடனே இயேசுவுக்கு பசி, நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மார்த்தா ஓடி ஓடி உழைக்கிறார். பணிவிடை சமையல் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய சகோதரி மார்த்தா, மரியாள் என்ன செய்கிறார்? இயேசுவின் காலடியில் அமர்கிறார். கவனிச்சீங்களா? காலடியில் அமர்ந்தார் அப்படின்னு நற்செய்தியாளர் சொல்றார். அப்ப இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? இயேசு போதித்துக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். அங்கே மக்கள் நிறைய இருந்தார்கள் என்ற அர்த்தம். அவர் எல்லோரோடும் பேசிக் கொண்டிருந்தார், நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். ஆகவே மரியாள், இந்த சகோதரி என்ன செய்கிறார்? இயேசுவினுடைய பாதத்திலே போய் அமர்ந்து மிக கவனமாக கவனிக்கிறார். மார்த்தாளுக்கு சிக்கல். ஏன்னா நான் ஒரு ஆளாக ஓடிக்கிட்டே இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மரியாள் சகோதரி சும்மா உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? எப்படி கேட்குறாங்க? ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? அவருக்கு என்ன கவலை? உங்களுக்கு கவலை இல்லையா?
மார்த்தா மரியாதை வர சொல்லுங்க, நானே ஓடிக்கிட்டு இருக்கேனே என்று சொல்றார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? மார்த்தா மார்த்தா, மரியாள் மேலான ஒரு பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உள்ளூரிலும் அமுதன் ஆசிரியர் நல்ல வாசல சொன்னதில் விருந்தோம்பல்ங்கிற பொழுது உணவு கொடுப்பது மட்டுமில்லை, உடை கொடுப்பது மட்டுமில்லை, உறவாடுவதும் மனம் திறந்து பேசுவதும் ஒருவரை ஏற்றுக்கொள்வதும் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய உரையாடலை தாண்டி கடவுளுடைய உரையாடலோடு இணைகின்ற அந்த மாபெரும் பேர் இருக்கிறதே, அது சாதாரண மனிதர் ஒரு குடும்பத்திலே கொடுக்க முடியாது, கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த பங்குதான் மேலான பங்கு என்று சொல்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் இப்பொழுது திருப்பலியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விருந்துகளில் எல்லாம் மிகப்பெரிய மகா விருந்துதான் எது? நற்கருணை திருப்பலி, பூசை பலி, நற்கருணை விருந்து. இது பேரை நற்கருணை விருந்து, மாபெரும் விருந்து, ஆன்மீக விருந்து, அழியாத விருந்து, பொருளையும் தரும், அருளையும் தரும், நிறைவையும் தரும், குணத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும், நல்வாழ்வை தரும், வாழ்வின் நோக்கத்தை சுட்டிக்காட்டும், இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டும். இங்கே நிறைந்தவர்களாக இருப்பது போல விண்ணுலகிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறேன் என்று சொல்வதுதான் இந்த மாபெரும் விருந்து, நற்கருணை விருந்து. இந்த நற்கருணை விருந்துக்கு வரவேற்பு விதமாகத்தான் வரவேற்பு பாடல். இந்த நற்கருணையை சரியாக பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தண்ணீர் அச்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு பாவங்கள் கரைகள் கழுவப்பட்டு இந்த திருப்பலியில, இந்த விருந்தில, மாபெரும் விருந்தில பிரச்சனையின்றி பங்கு பெற தயாரிக்கிறது. ஜெபத்தில் சொல்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், பாவம் மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, பிறகு இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது. மூன்றாவது வாசமாக நற்செய்தி இயேசுவுடைய இறை வார்த்தையே வாசிக்கப்படுகிறது. அவரே இங்கே பிரசன்னமாகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த விருந்தில இந்த பகுதி மிக அவசியமான பகுதி. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதங்களில இவைகளெல்லாம் மிக முக்கியமான இடங்களை பெறுகின்ற பூசங்கள் ஏதோ போட ஏதோ வந்தேன் அப்படின்றது இல்லை. முழு திருப்பலி. அதனால சொல்றாங்க, திருவை கட்டளையில் சொல்லப்படுவது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு திருப்பலி காண்பது. அப்படின்னா என்ன? முழுசா முழுமையா பங்கெடுத்த, அதற்கு வேண்டிய மனநிலையோடு வரணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் எல்லாம் உண்டு, இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, வருத்தங்களும் உண்டு, கண்ணீரும் உண்டு, கவலையும் உண்டு, வெற்றிகளும் உண்டு, தோல்வியும் உண்டு, எல்லாம் உண்டு. அப்படி இருக்கின்ற வேளையில இந்த மனநிலையில நாம் இவைகளை கடந்து ஆண்டவருடைய மனநிலையில நாம் வந்தால்தான் இந்த மாபெரும் விருந்தில பங்கு வருகின்ற தகுதியை பெறுகிறோம். எவ்வளவு பெரிய விருந்து, சாதாரண விருந்து அல்ல சகோதரர்கள். ஆகவே இந்த அற்புதமான நாளில நம்ம சகோதரி ஆகிய இன்றைக்கு முதன்முறையாக இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த மாபெரும் விருந்திலே, நற்கருணை விருந்திலே பங்கு வருகிறார். முதல் முறையாக அவருக்காக ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் நன்மையாக போகிறோம். இந்த விருந்தை உண்ண போகிறோம். அது உடலுக்கும் மருந்து, ஆன்மாவுக்கும் மருந்து. அது ஒளியையும் தரும், இன்பத்தையும் தரும், குணத்தையும் தரும். இதை உணர்ந்தால்தான் இதனுடைய மகிமை நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. பூசை நமக்கு புரியாது. ஏதோ போன ஏதோ வந்தேன், இங்கே யாரோ பூசாரி மாதிரி சாமியார் ஏதோ செய்கிறாரு, இது பூசாரி வேலை. இது அருட்சாதன கொண்டாட்டம். அபிஷேகம் செய்யப்பட்டவரால் தலைமை தாங்கி கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆண்டவர் இயேசுவே ஏற்படுத்திய கொண்டாட்டம். ஆகவே இந்த மாபெரும் விருந்து கொண்டாட்டத்தில் பங்கு பெறுகின்ற தகுதியை இறைவனுக்கு தர வேண்டும். இந்த குழந்தைக்கு தொடர்ந்து தர வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி ஒரு பொழுது நமது வீட்டில விருந்தோம்பலிலே நாம் சிறக்க, விருந்தோம்பலுக்கு வருகின்ற பொழுது நம் வீட்டிற்கு முகம் போடாமல் வரவேற்று அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து அதோடு நின்று விடாமல் அதை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ள இருக்கின்ற
ஆண்டவரே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருவே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடமாக. அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உனக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவே பிண்டத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,